அனைவருக்கும் வணக்கம். இன்னை நிகழ்ச்சி 277. இந்த சிறப்பு அழைப்பாளர் அம்மா அவர்களை கலந்துரையாடுவோம் பெருமையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரிகளை வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அழைக்கிறோம். இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ண நீகவரசன் ஐயா அவர்களையும் செந்தமிழ் பாடகி பாகியலட்சுமி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு குணமதி அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 114. நாணுத்தர உரைத்தல். காமம் உழந்து வத்னாக்கியம் மடலர்த்தி இல்லை வழி நோனா உடம்பும் உயிரும் மனதில் நல்லெண்ணிக்கை நிறுத்து நாடு நல்லாண்மை என்றுடன் பன்று காமற்ற மடல் காம கடம்பு வைக்கும் நல்லாண்மை என்ற படை தொடலை குறைந்தோடி தந்தால் மடல் மாலை வைக்கும் தேர் மடத்தல் யாமத்து உள்ளன் மன்ற படல பேதை கண்கண் கடலண்டா காமம் உழந்து வத்னாக்கியம் மடல் இல்லை வழி நோனா உடம்பும் மனநிலைக்கு நிறுத்து. நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக தாரிணி அக்கா அவர்களே அன்புடன் எந்த அதிகாரம் சொல்லணும் அக்கா? எது வேணாலும் சொல்லலாங்க அக்கா. அதிகாரம் 61. மடியின்மை. குடியனும் குன்றாவளுக்கும் மடியனும் மாசிலும் மாய்ந்து கெடும் மடியை மடியை அவளுக்கு குடியாக வேண்டுபவர் மடிமடி கொண்டவளுக்கு பேதே சிறந்த குடிமடியும் தன்னிடம் வந்து குடிமடிந்த குற்றம் பெருகும் படிபடிந்து மாண்ட உணர்ச்சிலவருக்கு நெடுநே வரவே மடிதுயில் நாட்டும் கிண்ணினர் காமக்கலன் படியுடைய பற்று மீது கண்ணும் மடியுடைய மாண்பை எதிலடுத்து இடிப்புந்து இளம் சொல் கேட்டும் மடிபடுத்து மாண்ட உணர்ச்சிலவர் மடிமை குடிமைக்கு தங்கி தன்னவனுக்கு அடிமை பூட்டிவிடும் குடியாண்மையோடு வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றிவிடும் மடியெல்லாம் மன்னவை இது மடியாளத்தான் தாயதெல்லாம் இருக்கும். நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததா குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களே அன்புடன் நினைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி இசான். இன்றைய நிகழ்வு என் குரல் புல்லறிவன் அதிகாரத்துடைய 7வது குரல். அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிறை தானே தனக்கு. நல்வழிக்கான அறிவுரைகளை போற்றி அவ்வழி நடக்காத அறிவிலிகள் தமக்கு தாமே பெருந்துன்பத்தை தேடிக்கொள்வார்கள். இனி வரலாற்றில் என்று இன்று ஜூன் மாதம் 11ஆம் நாள். இதே நாளில் 786ஆம் ஆண்டு மக்கா மீது அல்கசன் மேற்கொண்ட கிளர்ச்சி அம்பாசியர்களால் நசுக்கப்பட்டது. 1594ஆம் ஆண்டு சப்பானியான் மன்னர் 2ஆம் பிலிப்பைன்ஸின் உள்ளூர் பெருங்குடிகள் மற்றும் அதிகாரிகள் உரிமைகளை சலுகைகளை அங்கீகரித்தன் மூலம் தனது ஆட்சியை அங்கு உறுதிப்படுத்திக் கொண்டார். 1770ஆம் ஆண்டு பிரித்தானிய நாடுகான் பயணி கேப்டன் ஜேம்ஸ் குக்ஸ் என்ற கப்பல் பெரும் தடுப்பு பவளத்திட்டில் தரை தட்டியது. 1805ஆம் ஆண்டு அமெரிக்காவில் மெக்சிகன் ட்ரைட்ஸ் நகரத்தில் பெரும் இப்பகுதி தீயில் அழிந்தது. 1837ஆம் ஆண்டு அமெரிக்காவில் பாஸ்டன் நகரில் ஆங்கிலேயர்களுக்கும் ஐரிய மக்களுக்கும் இடையில் கலவரம் உண்டது. 1895ஆம் ஆண்டு வரலாற்றில் முதலாவது தானுந்து ஓட்டப்பந்தயம் பாரிஸில் நடைபெற்றது. 1901ஆம் ஆண்டு நியூசிலாந்து தன்னுடன் குக் தீவுகளை இணைத்துக் கொண்டது. 1937ஆம் ஆண்டு பெரும் துப்புரவாகும் சோவியத் ஒன்றியத்தில் யோசப் ஸ்டாலின் உத்தரவுப்படி 8 இராணுவ தலைவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. 1981ஆம் ஆண்டு ஈரானில் 6.9 ரிக்டர் நிலநடுக்கம் ஏற்பட்டதில் சற்று 2000 பேர் வரை உயிரிழந்தனர். 1991ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் பேரறிவாளர் சிறையில் அடைக்கப்பட்டார். 2007ஆம் ஆண்டு கடும் மழை வெள்ளம் காரணமாக வங்கதேசத்தில் சிட்டாங் நகரில் மண் சரிவு காரணமாக 130 பேர் உயிரிழந்தனர். 2018ஆம் ஆண்டு அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்பிற்கும் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னுக்கும் இடையே சிங்கப்பூரில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. இதே நாளில் 1995ஆம் ஆண்டு பாவலர் நேரு பெருஞ்சித்திரனார் காலமானார். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ண நீகவரசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். பாவலவேறு பெருஞ்சித்திரனாருடைய 31ஆம் ஆண்டு நினைவு உயர்ந்தல் நிகழ்வு இன்று 1995 ஜூன் 11 ஐயா அவர்கள் இயற்கை எழுதினார்கள். அந்த நினைவாக அவருடைய நோக்கமாக உள்ள எழுதிய பாடல் இது. எண்மொழி என்கினம்
எந்நாடு நலிகையில் எதனையும் பெரிதென எண்ண மாட்டேன். எண்மொழி எண்கினம் எந்நாடு நலிகையில் எதனையும் பெரிது என எண்ண மாட்டேன். வேறு எவரையும் புகழ்ந்து உரை சொல்ல மாட்டேன். வரும் புன்மொழி பழியுரை துன்பங்கள் யாவையும் பொருட்டு என மறித்து உளம் கொள்ள மாட்டேன். இந்த பூக்கை அள்ள மாட்டேன். எண்மொழி எந்நாடு நலிகையில் பெரிது என எண்ண மாட்டேன். கண்ணிலும் கட்டிலும் காட்டிலும் எழுதுவதும் தமிழேதான். என் கவலைக்கும் கரணியும் அதுவேதான். உளம் எண்ணியும் எழுதியும் எடுத்தெடுத்து இயம்பியும் இன்புற செய்வதும் தமிழேதான். அதற்கு இணையென நிற்பதும் அதுவேதான். எண்மொழி எண்கினம் எந்நாடு நலிகையில் எதனையும் பெரிது என எண்ண மாட்டேன். உண்கையில் உடுக்கையில் ஓரடி நடக்கையில் உறக்கத்தும் வேறு எதுவும் எண்ணி அறியேன். மனைவுறவிலும் காதலை பண்ணி அறியேன். உயிர் விடுக்கினும் தமிழனும் நினைவொடும் விடுத்திட வேண்டுமென்று இறைவனை கேட்டு தொழுவேன். ஒரு வேற்றுமையும் இல்லை அதில் உள்ளம் வழுவேன். எண்மொழி எண்கினம் எந்நாடு நலிகையில் எதனையும் பெரிது என எண்ண மாட்டேன். எண்மொழி தாய்மொழி இன்மொழி அதை விடுத்து எவர் மொழி ஆயினும் கற்க மாட்டேன். வேறு எவரையும் கைதொழ நிற்க மாட்டேன். ஒரு புன்மொழி புலை மொழி புதும் மொழி எம்மொழி ஆயினும் இப்புறத்தினில் கால் வைக்க ஒப்ப மாட்டேன். கோடி பொண்ணுக்கும் தமிழ் மனம் விற்க மாட்டேன். எண்மொழி எண்கினம் எந்நாடு நலிகையில் எதனையும் பெரிது என எண்ண மாட்டேன். மனைவிக்கும் மக்களுக்கும் மாளிகையில் வாழ்வதற்கும் மற்றதற்கும் பல்லிழிப்பு காட்ட மாட்டேன். என் மானமின்றி கையதற்கு நீட்ட மாட்டேன். தமிழ் நினைவுக்கும் செயலுக்கும் நீண்ட நெடும் தொண்டினுக்கும் நீட்டியதோர் காசனினும் கூச மாட்டேன். என்னை நிற்க வைத்து போகெனினும் ஏச மாட்டேன். எண்மொழி எண்கினம் எந்நாடு நலிகையில் எதனையும் பெரிது என எண்ண மாட்டேன். என் மொழியை என் இனத்தை என் நாட்டை மாற்றானிடம் இட்டுவிட்டு சோம்பிவிட உள்ளம் இசையேன். அவன் எடுத்தறியும் காசுக்கிரு கைகள் பிசையேன். என் தென்மொழியை கண்ணொழியை மூச்சுயிர்ப்பை சாகுவரை தேர்ந்த உயிர் தொண்டனவே ஆற்றி வருவேன். வாழ்வு தீர்ந்து விடின் வேற்றுடலம் மாறி வருவேன். எண்மொழி என் இனம் என் நாடு நலிகையில் எதனையும் பெரிது என எண்ண மாட்டேன். வேறு எவரையும் புகழ்ந்து உரை சொல்ல மாட்டேன். நன்றி அம்மா, நன்றி, வணக்கம். அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு செந்தமிழ் பாடகி பாக்யலட்சுமி நினைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் ஆர். செல்வம் அவர்கள் எழுதிய பாடல். இதயமென்னும் வானத்தில அன்புதானே நிலவு, இதயமென்னும் வானத்தில அன்புதானே நிலவு, அடையிளமை என்ன முதுமை என்ன இடையில் ஏது தொலைவு, இதயமென்னும் வானத்தில அன்புதானே நிலவு, அடையிளமை என்ன முதுமை என்ன இடையில் ஏது தொலைவு, தேய்பிரையும் வருவதில்ல சிறு கரையும் இல்ல,
தேய்பிரையும் வருவதில்ல, சிறுகரையும் இல்ல, ஒரு தாய் மனசின் அன்பு முன்னே கடவுள் கூட பிள்ளை. தேய்பிரையும் வருவதில்ல, சிறுகரையும் இல்ல, ஒரு தாய் மனசின் அன்பு முன்னே கடவுள் கூட பிள்ளை. இதயமெனும் வானத்துல அன்புதானே நிலவு, அன்புதானே குற்றங்களை சுத்திகரிக்கும், அன்புதானே குற்றங்களை சுத்திகரிக்கும். கொண்ட ஆத்திரம்தான் கொண்டவளை பற்றி எரிக்கும், அன்புதானே குற்றங்களை சுத்திகரிக்கும். கொண்ட ஆத்திரம்தான் கொண்டவளை பற்றி எரிக்கும். அரவணைக்கும் கைகளுக்குள் உலகம் அடங்கும், அந்த அன்பில்லாத நெஞ்சத்தில்தான் கலகம் தொடங்கும். இதயமேனும் வானத்தில அன்புதானே நிலவு, குட்டி குட்டி குடிசையிலும் சொர்க்கம் முளைக்கும், அன்பை கொட்டி வைத்த நெஞ்சுக்குள்ளே முல்லை மணக்கும். குட்டி குட்டி குடிசையிலும் சொர்க்கம் முளைக்கும், அன்பை கொட்டி வைத்த நெஞ்சுக்குள்ளே முல்லை மணக்கும். கரடு முரடு கல்லுக்குள்ளம் சிற்பம் வடிக்கும், அன்பு கரைந்து கரைந்து பிறருக்காக தன்னை உருக்கும். இதயமெனும் வானத்துல அன்புதானே நிலவு, மலரை விடவும் மென்மை அன்பு மலை மறுக்கும், மலரை விடவும் மென்மை அன்பு மலை நொறுக்கும். அது மதம் பிடித்த யானையையும் மண்ணில் சறுக்கும். புலருகின்ற பொழுதை போல உள்ளம் இருக்கும், புலருகின்ற பொழுதை போல உள்ளம் இருக்கும். ஒரு பொய்யில்லாத மனசில் தானே அன்பு பிறக்கும். புலருகின்ற பொழுதை போல உள்ளம் இருக்கும், ஒரு பொய்யில்லாத மனசில் தானே அன்பு பிறக்கும். இதயமெனும் வானத்துல அன்புதானே நிலவு, அட இளமை என்ன முதுமை என்ன இடையில் ஏது தொலைவு. இதயமெனும் வானத்துல அன்புதானே நிலவு. அழைத்ததுக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க அம்மா. இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாம் பகுதியை சுவாதி அக்காவிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். ஐயா, சிறப்பளிப்பாளர் அம்மா வரலையா? ஐயா, சிறப்பளிப்பாளர் அம்மா வரலங்க ஐயா. காமராஜ் ஐயா, காமராஜ் ஐயா, சிறப்பு அழைப்பாளர். ஒரு 3 நிமிடத்துல அவங்க உள்ள வந்துருவாங்க. 3 நிமிடத்துல. சரி, எல்லாருக்கும் நல்ல புருஷன் கிடைக்க மாட்டாங்க. அதனால யாராவது ஒரு பாட்டு பாடுக்குது. நம்ம படைக்கு பாக்கியலட்சுமி அம்மாவிலே அன்பை நடக்கின்றோம். பாருங்களேன், பாக்கியலட்சுமி கெஸ்ட் வந்திருக்காங்க. முனைவர் தேன்மொழி வாங்க, நீங்க ஷேக்ஸ்பியரை பத்தி சொல்லுங்க. ஷேக்ஸ்பியர் ஆங்கில இலக்கிய அவருடைய பிறந்த நாளை ஆங்கில நாள் மொழி நாளா கொண்டாடுறாங்க. அதை பத்தி முனைவர் தேன்மொழி வாங்கம்மா. ஷேக்ஸ்பியர். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக கவிதை என்பது ஒரு பண்பட்ட உள்ளத்திலிருந்து எழுவது. கவிதை எழுதுவதற்கு கவிதை எழுத வேண்டும் என்பதற்கு ஒரு மனம் இருக்க வேண்டும். அந்த மனம் செம்மைப்பட்டதாக இருக்க வேண்டும்.
செம்மைப்பட்ட உள்ளத்திலிருந்துதான் நல்ல கவிதைகள் உருவாகின்றன. ஷேக்ஸ்பியர் இளவயதில் வறுமையில் அகப்பட்டவர், வறுமையின் துன்பத்தை உணர்ந்தவர். அவர் எழுதிய கவிதைகள் உலக புகழ் பெற்றன. ஷேக்ஸ்பியருடைய கவிதைகள், ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள் ஹெயில் டு தி என்று ஆரம்பிக்கும். ஒரு கவிதை ஹெயில் டு தி என்று ஆரம்பிக்கின்ற கவிதை சொர்க்கத்தை பற்றி குறிப்பிடுவதாக சொல்லுவார்கள். நமக்கு தமிழிலே உலகம் என்பதை தொட்டு ஆரம்பிக்கின்ற கவிஞர்கள் பலர் இருக்கிறார்கள். ஐம்பெரும் பூதங்களை கொண்டது, இந்த ஐம்பெரும் பூதங்களால் ஆனது இந்த உலகம் என்பதை வலியுறுத்துகின்ற கவிதைகள் பல இருக்கின்றன. நிலநேரிய விசும்பும் விசும்புதை வரு வழியும் என்று சங்க இலக்கியம் குறிப்பிடுகின்றது. அப்படி என்றால் 5 எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஐம்பூதங்களால் இந்த உலகம் ஆனது என்பதை குறிப்பிடுகின்றது தமிழ் கவிதை ஒன்று. அப்படி என்றால் தமிழர்கள் எந்த அளவிற்கு ஆழங்கால் பட்டவர்களாக, பிரபஞ்சத்தை பற்றிய அறிவுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பற்றிய பதிவு நம்மை வியக்க வைக்கின்றது. அதை போலத்தான் ஷேக்ஸ்பியர் எழுதிய கவிதைகள் மிகுந்த அறிவுடையவை, மிகுந்த ஆழமானவை. யூ2 என்று சொல்லுகின்ற சாக்ரட்டிஸின் பிளாட்டோ எழுதிய, மன்னிக்கவும், ஷேக்ஸ்பியர் எழுதிய கவிதை யூ2 நீயுமா என்று சொல்லுகின்ற அந்த புகழ்பெற்ற வார்த்தைகள் வியக்க வைக்கின்றன, நம்மை பிரமிக்க வைக்கின்றன. தேன்மொழியம்மா, நன்றிமா. சரிங்கய்யா. ஆகவே புகழ்பெற்ற சொற்களும் புகழ்பெற்ற வார்த்தைகளையும் இந்த கவிதை உலகிற்கு உருவாக்கி தந்துவிட்டு சென்றவர் ஷேக்ஸ்பியர் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நமது சிறப்பு அழைப்பாளர் தொடரட்டும். வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. கலந்துரையாடுவோம் பேரவை. தமிழ்நாடு நடத்தும் வாழ்வியல் களம் நிகழ்வு எண் 2177, நாள் 11/6/2026, வியாழன்கிழமை, திருவள்ளுவர் ஆண்டு 2057. இன்றைய சிறப்பழைப்பாளர் முனைவர் வே. முருகலட்சுமி அம்மா அவர்கள் ஆங்கில இலக்கிய துறையில் தனது விரிவான ஆராய்ச்சிகள் மற்றும் குறிப்பிடத்தக்க நூல்கள் மூலம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு சிறந்த கல்வியாளர் ஆவார். பல முன்னணி கல்வி நிறுவனங்களில் சொற்பொழிவாற்றும் இவர் சிக்கலான இலக்கிய கோட்பாடுகளை தற்கால சமூக சூழலோடு இணைந்து விளக்குவதில் வல்லர். சிறந்த ஆசிரியராகவும் வழிகாட்டியாகவும் திகழும் முனைவர் முருகலட்சுமி அம்மா அவர்கள் மாணவர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் மத்தியில் ஒரு முன்னணி கல்வியாளராக தொடர்ந்து தனது பங்களிப்பை வழங்கி வருகிறார். தற்போது PSR பொறியியல் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். அம்மா அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஷேக்ஸ்பியரின் இலக்கியத்தில் வாழ்வியல் போதனை. அம்மா, தங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். அம்மா, வாருங்கள். நன்றி. நான் முதலில் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறி என்னுடைய உரையை ஆரம்பிக்க விரும்புகிறேன். எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு நல்கிய திருக்குறள் ஐயா காமராஜ் அவர்களுக்கும், என்னுடைய எல்லா வெற்றிக்கு பின்னாலும் ஆணி விதையாக இருக்கும் என்னுடைய மூத்த சகோதரன் கருப்பசாமி அவர்களுக்கும், ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாலும் இருந்து ஆனந்த கூத்தாடும் கணவர்களைப் போல என்னுடைய கணவரும் விதிவிலக்கல்ல, அவருக்கும் நன்றியை தெரிவித்து உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு நாம பேசுறதுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு ஷேக்ஸ்பியரின் இலக்கியத்தில் வாழ்வியல் போதனைகள். ஷேக்ஸ்பியரை பத்தி ஏற்கனவே மதிப்பிற்குரிய முனைவர் தேன்மொழி அம்மா நிறைய சொல்லியிருப்பாங்க. நான் பாதியில தான் கலந்துக்கிட்டேன். இருந்தாலும் என்னுடைய சார்பாக 1-2 விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு நம்ம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஐயா, கேக்குதுங்களா? ஐயா பேசுறது கேக்குதுமா? நன்றி நன்றி. 6-10 வரைக்கும் பேசுங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க. நன்றி நன்றி. ஷேக்ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவரை ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் டிராமா, அதாவது ஆங்கில நாடகத்தின் தந்தை அப்படின்னு சொல்றோம். அவர் பிறந்து வளர்ந்து எழுதிய காலகட்டம் பாத்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டு 16. இன்னைக்கு நாம இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் எழுதின எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய போதனைகள்னு பாத்தீங்கன்னா
கணக்குல எடுத்துக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கால நேரம் கருதி நான் வந்து சில விஷயங்களை மட்டும் இங்க நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அவர் வந்து 37 நாடகங்கள் எழுதியிருக்கிறாரு. 154 சானட்ஸ் சொல்லக்கூடிய கவிதை வடிவில் இருக்கக்கூடிய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. 2 மிக பெரும் பாடல்களையும் எழுதியிருக்கிறாரு, கவிதைகள். 154 எண்ணிக்கையில இருக்கக்கூடிய சானட்ஸ் எழுதியிருந்தாலும் அவரை நாடகத்தின் தந்தைன்னு தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்ற. காரணம் என்ன அப்படின்னா, அதுல அவர் சொல்லி இருக்கிற கருத்துக்கள் அந்த மாதிரி இன்னைக்கும் நமக்கு காலகட்டத்துக்கு பொருந்துற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. அவர் எழுதின 37 நாடகங்கள்ல ஒரு 4 நாடகங்களை மட்டுமே நான் இன்னைக்கு பேசுறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா ஒரே சாயல்ல இருக்கக்கூடிய இன்றைய இளைய தலைமுறையினருக்கு நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல 4 நாடகங்கள், என்னென்ன முக்கியமான நாடகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாம்லெட் அப்படின்றது, அடுத்தபடியா வந்து ஒத்தலோ, மேக்பெத், கிங் லியர், இந்த 4 நாடகங்கள். இதோட கதை சுருக்கத்தையும் இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலான்றதையும் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஒரு நாடகத்துக்கும் குறைஞ்சது 2ல இருந்து 3 நிமிஷம் மட்டும் தான் நான் எடுத்துக்க போறேன். ஏன்னா நான் கொடுக்கிற இந்த ஒரு அறிமுகத்துல இங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாணவிகள் கண்டிப்பா தானே போய் அதோட விரிவாக்கமான கதையை கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். சரிங்களா? அதுல வந்து ஹாம்லெட் அப்படின்ற முதல் நாடகம் என்ன அப்படின்னா, இது வந்து டென்மார்க்ல நடந்த ஒரு சம்பவம். சரிங்களா? அதுல வந்து ஹாம்லெட் அப்படின்றது குடும்ப பெயர். அதுல ராஜாவுக்கும் ஹாம்லெட்டும் தான் பேர், அப்பாவுக்கும். அவருடைய மகன் ஹாம்லெட்டுக்கும் ஹாம்லெட்டும் தான் பேர். அவர் வந்து இளவரசர் ஹாம்லெட். அப்போ இளவரசர் ஹாம்லெட் வந்து இங்கிலாந்துல இருக்கிற சமயத்துல தன்னுடைய தந்தை விஷம் உடல்ல பாய்ச்சப்பட்டு, அதாவது தானா விஷம் தீண்டப்பட்டு இறந்துட்டு தான் ஒரு தகவல் வருது. அப்ப ஹாம்லெட் வந்து உடனே கிளம்பி டென்மார்க்குக்கு வராரு, தன்னுடைய தந்தைய கடைசியா பார்த்துடணும்ட்டு. பட் அதுக்கு முன்னாடியே அவருடைய எல்லா இறுதிச் சடங்கும் முடிஞ்சிருது. அதை விட பெரிய அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இளவரசர் ஹாம்லெட்டுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த இறந்த ராஜாவுடைய மனைவி, அவங்களும் சித்தப்பாவும் மறு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற செய்தியும் இருக்கு. அப்ப இந்த நிமிஷம் அந்த அரசரா தன்னுடைய சித்தப்பா இருக்கிறத பார்த்தோன்னே இவருக்கு அதிர்ச்சி. தன்னுடைய தந்தை அவசர அவசரமா வந்து கொல்லப்பட்டு, ஐ மீன் இறந்திருக்கிறாரு. அவசர அவசரமா அவருடைய ஈமச் சடங்குகள் முடிஞ்சிருக்கு. உடனடியா மறுமணம் நடந்திருக்கு. என்ன நடக்குன்னு அவருக்கு புரியல. இதை கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. இதுக்கு இடையில இவருடைய நண்பர்கள் வட்டாரமும் சரி, காவலாளிகளும் சரி, அப்பப்போ இந்த அரண்மனைக்குள்ள ஒரு ஆவி நடமாடுறதா சொல்றாங்க. இவருக்கு அதுல நம்பிக்கையே இல்லை. அந்த இளவரசர் ஹாம்லெட்டுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. ஆனா எல்லாரும் சொல்றதை விட தன்னுடைய உயிர் நண்பன் ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், ஹொரேஷியோ அப்படின்னு சொல்லி. அவரும் சொன்ன உடனே இவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. யாரா இருக்கும் அந்த ஆத்மா? சாயல் என்னவா தெரியுதுன்னா, அவங்க அப்பாவுடைய சாயல் மாதிரி தான் தெரியுது. அப்பா ஏன் முன்னாடி வரல அப்படின்ற ஒரு சந்தேகம் இவருக்கு இருந்துட்டே இருக்கு. இதுக்கு இடையில இந்த அவசர கல்யாணம், அவசர பதவி ஏற்பு, இது மேல எல்லாம் ஒரு யோசிச்சு பார்க்கும்போது தன்னுடைய சித்தப்பா மேலேயே அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அதை கண்டுபிடிக்கணும் நிறைய ஸ்டெப் எடுத்து பாக்குறாரு. அங்க வந்து அவருடைய அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு, பொலோனியஸ்ன்னு சொல்லிட்டு. அவர் வந்து அந்த சித்தப்பா, அவருடைய பேர் வந்து கிளாடியஸ், அவருக்கு ரொம்ப உண்மையானவரா இருக்கிறாரு. அவருடைய மகள் ஒபீலியா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் வந்து யாரு அப்படின்னா, இந்த இளவரசர் ஹாம்லெட்டுக்கு மனம் நெருங்கிய பெண். அதாவது எதிர்காலத்துல 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு உறவுல இருக்கிறாங்க. இந்த ஒபீலியாவுடைய சகோதரன் இருக்கிறான் இல்லையா, அவன் பேர் வந்து லேட்ரஸ். அவனும் இவனும் நெருங்கிய நண்பர்களா இருக்கிறாங்க. இந்த சமயத்துல இந்த துப்பு துளக்குற விஷயத்துக்காக இளவரசர் ஹாம்லெட் நிறைய விஷயங்கள் எடுத்து பண்றதை பார்த்த உடனே அந்த சித்தப்பாவுக்கு சந்தேகம் வருது. இவன் ஏதோ உண்மையை கண்டுபிடிச்சு நமக்கு, நம்மளுடைய பதவிக்கு இவன் ஏதாவது செஞ்சிருவானோ, இவனை உயிரோட விடக்கூடாதுன்ற சந்தர்ப்பத்துல அவர் காத்துட்டு இருக்கிறாரு. இந்த சமயத்துல தூங்குறப்ப அந்த அப்பாவுடைய ஆத்மா, அந்த ஆவியானது மகனுக்கும் தெரிய வருது. வந்த உடனே, நீ நினைக்கிற மாதிரி, இந்த ஊர் உலகம் நினைக்கிற மாதிரி விஷம் தீண்டப்பட்டு நான் இறக்கல. உன்னுடைய சித்தப்பா தான் நான் உறங்கும் போது என்னோட காதுல விஷத்தை ஊத்தி எனக்கு மரணம் சம்பவிக்க காரணமா இருந்தது. உன்னுடைய அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாது, அவளையும் ஏமாத்தி ராஜ பதவிக்கு வந்துட்டா, நீ பழி வாங்கணும் அப்படின்னு அந்த ஆத்மா சொல்லிட்டு போயிடுது. இதை கேட்ட உடனே இவருக்கு பயங்கர உச்சத்துக்கு வருது கோபம். தன் தந்தையோட ஆத்மா சொன்னதை கேட்டுட்டு உடனே பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தா அவருக்கு நினைச்ச மாதிரி அமையல. ஒரு முறை போய் அவரை கொல்லணும்னு முயற்சி பண்ணும்போது அந்த சித்தப்பா சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாரு, பிரேயர்ல இருக்கிறார். அப்போ ஒருத்தர் சாமி கும்பிடும் போது கொல்லப்பட்டால் அவருடைய ஆத்மா சொர்க்கத்துக்கு போகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இவ்வளோ பழிப்பாவம் பண்ணிட்டு கூட பிறந்த சகோதரனை கொன்னுட்டு ஒரு அந்நியவை மறுமணம் செஞ்சு ராஜ பதவியில இருக்கக்கூடியவன் வந்து சொர்க்கத்துக்கு போகக்கூடாது, அதனால இவன் இறைவணக்கம் செஞ்சுட்டு இருக்கும் போது நம்ம கொல்லக்கூடாதுன்னு தள்ளி வைக்கிறார்.
அதுக்கப்புறம் அந்த உண்மையை வெளிக்கொண்டு வர்றதுக்காக ஒரு பைத்தியம் போலவே நடிக்கிறாரு. ஏன்னா தான் மேல அவருக்கு சந்தேகம் வருதுங்கிறது தெரிய வருது. சோ நம்ம ஒரு பைத்தியம் மாதிரி நடிச்சிட்டோம்னா நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு அவரை வந்து கையும் களவுமா பிடிச்சு ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பைத்தியம் மாதிரி நடிக்கிறான்றதையும் அந்த சித்தப்பா கண்டுபிடிச்சிடாரு. இந்த இலக்கிய நடை பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு அது எந்த அளவுக்கு வந்து சேருதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஷேக்ஸ்பியரோட வார்த்தைகள்ல வந்து நம்ம பார்க்கும்போது அது ஒன்னொன்னு தேன்மொழி மேடம் சொன்ன மாதிரி யூடியூப் ரூட்டர்ஸ் இந்த டயலாக்லாம் ஜூலை சீசர்ல ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு வரிகள் இன்னைக்கு வரைக்கும் காலத்துக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அது மாதிரி இதுலயும் நிறைய வசனங்கள் இருக்கு. அப்போ அந்த பையன் என்ன பண்றான், பைத்தியம் மாதிரி நடிக்கிறான். அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக அவனுடைய காதலி இருக்காளே ஒஃபீலியா, அவளை வர சொல்லி பேச வைக்கிறாரு அந்த புதிய ராஜா. இது தெரிஞ்சு போச்சு இளவரசர் ஹாம்லெட்டுக்கு. ஆகா இவன் நம்மளுடைய காதலியை வச்சு நம்மளுடைய உண்மையை கண்டுபிடிச்சிருவானே அப்படின்னு அவன் முன்னாடி நம்ம பைத்தியம் இல்லைன்னு சொன்னா இல்லைன்றது அவனுக்கும் தெரிஞ்சிடும். அப்ப பைத்திய வேஷத்தை கண்டினியூ பண்ணாதான் தன்னோட அப்பாவுடைய மரணத்துக்காக பழி வாங்க முடியும். இந்த 2 தலை கொல்லி எறும்புன்னு சொல்லுவோம்ல, இருதலை கொல்லி எறும்பு மாதிரி அவர் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கிற சமயத்துல அந்த காதலி வந்து பேச வர்றா. வந்த உடனே அவகிட்ட பைத்தியம் மாதிரியே நடிக்கிறாரு. அவ பதிலுக்கு கோவப்பட்டு ஏன் இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணா பேசுறீங்க, ஊர் சொல்ற மாதிரி நீங்க பைத்தியம் தானா அப்படின்னு அவனுடைய கோபத்தை அவ தூண்டுறா. ஆமான்னு கோபப்பட்டு வெறுத்து அனுப்பிடுறாரு. அந்த பைத்தியம் எப்படி நடந்துக்குவாங்களோ அது மாதிரி அவ உடனே கோவிச்சுட்டு போயிடுறா. இந்த நேரத்துல இது வேலை செய்யல. ஏன்னா அவளை சமாதானம் பண்றதுக்கு போறப்ப பிடிபட்டுறாரு. பிடிபட்டு அப்ப பைத்தியம் மாதிரி இவன் நடிச்சிருக்கிறான்ற விஷயம் வெளியே வந்துருது. சரி, அந்த ஸ்டெப்பும் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. திரும்ப என்ன பண்றாங்க, ஒரு நாடகத்துக்கு ஏற்பாடு பண்றா. தன்னுடைய நண்பன் ஹொரேஷியோ இருக்கான். அவன் ஒருத்தன் தான் அந்த டென்மார்க்ல ரொம்ப நம்பிக்கையான நண்பன் அந்த இளவரசன் ஹாம்லெட்டுக்கு. அவனை வச்சு ஒரு நாடகம் எப்படின்னா தன்னுடைய தந்தை கொல்லப்பட்ட காட்சியை நாடகமா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடக நடிகர்களுக்கு எல்லாம் கதையை சொல்லி கொண்டு வரான். அந்த நேரம் அந்த புது ராஜாவும் ராணியும் அங்க இருக்கணும். அவங்களுடைய அந்த வெளிப்பாடு எப்படி இருக்கு அந்த நாடகத்தை பார்க்கும்போது, அந்த உணர்ச்சி வசப்பட்டு அவங்க ஏதாவது பேசிடுவாங்க. அந்த புது ராஜா பேசிடுவாரு. அதை வச்சு அவரை நம்ம உடனே கைது பண்ணிடலாம், தண்டிச்சிடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி அவன் எதிர்பார்த்த மாதிரி அந்த நாடகத்தினுடைய முடிவு அந்த காதுல விஷம் பார்த்து கொல்றான்ற வரைக்கும் அது வந்த உடனே புது ராஜா படக்குன்னு அந்த நாடகத்தை உடனே நிறுத்துங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு கிளம்பி ஓடிடுறாரு ராணியோட சேர்ந்து. அவன் நினைச்சிருந்தா அந்த நிமிஷமே அதுதான் அப்படின்னு சொல்லி இவன் அதுக்குதான் பிளான் பண்ணது இளவரசர் ஹாம்லெட். ஆனா அந்நேரம் அவங்க அம்மாவும் என்னது இது என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கோபப்பட்டுட்டு கிளம்பின உடனே இவரால ஒண்ணும் பண்ண முடியல, விட்டுறாரு. திரும்ப அம்மா கூப்பிட்டு பேசுறாங்க. ஹாம்லெட் உனக்கு என்ன ஆச்சு, அப்பா இறந்ததுனால நீ இந்த மாதிரி நடந்துக்கிறியா, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறேன்னு எனக்கு புரியல. உன்னோட புது அப்பாவும் உன்னை பத்தி நிறைய தப்பான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, எனக்கு என்ன பண்ணனே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு அந்த உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறான். அந்நேரம் திருச்சிலைக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் ஒரு உருவம் வந்து ஒளிஞ்சிருக்குதுன்னு தெரியுது. கண்டிப்பா இது வந்து சித்தப்பாவா தான் இருக்கும், இதான் சமயம் கொன்னுடலாம் சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்திடுறான். ஆனா அங்க நின்னது அம்மா பையனும் என்ன பேசுறான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த புது ராஜா கிளாடியஸ் ஏற்பாடு பண்ணுன வருங்கால மாமனார் பொலோனியஸ், அந்த கதாநாயகியினுடைய அப்பா. அப்போ இவன் மேல கொலைப்பள்ளி வந்துருது. அப்போ அதை சாக்க வச்சு அந்த புதுராஜா என்ன பண்ணிடுறாரு, என்னோட அமைச்சரே நீ கொன்னுட்ட, இனி நீ இந்த டென்மார்க்ல இருக்கக்கூடாது, உன்னை நாடு கடத்துற, நீ இங்கிலாந்துக்கே மறுபடியும் போயிடணும்னு காவல்காரங்களை விட்டு நாடு கடத்த சொல்றேன். நாடு கடத்துறதுக்காக ஹாம்லெட் வந்து போயிட்டு இருக்கும்போது காதலிக்கிட்டையும் உண்மையை சொல்ல முடியல, தன்னுடைய நண்பன்கிட்டையும் உண்மையை சொல்ல முடியல, அம்மா கிட்டையும் சொல்ல முடியல, ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கிறார். இந்த நிமிஷமாவது இவரை கொன்னுருவோமா அப்படின்னா இது சந்தர்ப்பம் சரியில்லைன்னு விட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஒஃபீலியா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய தந்தையும் இறந்துட்டாரு, தன்னுடைய காதலனும் பழி ஏத்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, இங்கிலாந்துக்கு. இனி நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்னு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கு. தற்கொலை பண்ண செய்தியை கேட்ட உடனே அந்த பையன் அண்ணன் இருக்கான் இல்லையா லேட்ரஸ், அவன் வந்து தன்னுடைய அப்பாவை கொன்னது இளவரசர் ஹாம்லெட், தன்னுடைய தங்கச்சி சாவுக்கும் அவர் தான் காரணம் தெரிஞ்ச உடனே நேர கிளாடியஸ் கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறான். உங்களுடைய மகன் தானே அவர் இந்த மாதிரி என் குடும்பத்தை சின்ன பின்னமாக்கிட்டாரு, இதுக்கு என்ன பண்ண போற, நானே உனக்கு ஒரு வழி சொல்றேன், சந்தர்ப்பம் வரும், நான் திரும்ப அவனை வரவழைக்கிறேன், உனக்கும் அவனுக்கு வாழ் சண்டை ஏற்பாடு பண்றேன், நீ வந்து அவனை கொன்று உனக்கான வாய்ப்பு தீர்வடையும் அப்படின்னு சொல்றாரு. அவனும் சரி தந்தை செத்ததுக்கு பழி வாங்கணும், உடனே அவன் சரின்றான். இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், அது எப்படி அந்த ராஜா ஹாம்லெட் இறந்ததுக்கு இளவரசர் ஹாம்லெட் பழி வாங்கணும்னு சொல்லி பல நாட்களை வந்து தொலைச்சிட்டாரு. ஆனா இந்த லியாட்ரஸ் பொலானியஸ் இறந்த கொஞ்ச நாளிலேயே பழி வாங்குறதுக்கு உடனே சரின்றான், உடனே வாழ்பயிற்சி எடுக்கிறான், உடனே வந்து சண்டைக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்றான் அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். இதுக்கான விளக்கத்தை நான் கடைசியில சொல்றேன். சண்டைக்கு ஏற்பாடு பண்றாங்க,
நாடு கடத்தப்பட்ட இளவரசர் ஹேம்லெட்டை மறுபடியும் உள்ள கூட்டிட்டு வர்றாங்க. இந்த லேட்ரஸ் கையில கொடுத்திருக்கிற வாள்ல விஷம் தடவி வச்சிருக்கிறான் கிளாடியஸ், அந்த புது ராஜா. அது குத்துப்பட்டா கண்டிப்பா வந்து இளவரசர் ஹேம்லெட் இறந்துருவார். ஒருவேளை அந்த வாள் சண்டையில ஒரு இளவரசரா இருந்து அவன் ஜெயிச்சிடுறாரு அப்படின்னு சொன்னா, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அதுலயும் அவர் வந்து தப்பிச்சிடக்கூடாதுன்றதுக்காக வெற்றி அடைஞ்சவங்களுக்கு ஒரு ஒயின் கொடுப்பாங்க. அதை குடிச்சு அவங்களுடைய வெற்றியை வந்து அப்படி தூக்கி காட்டணும். நம்ம சைடுல அந்த கப்பு கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி அங்க ஒரு சம்பிரதாயம். அந்த அந்த ஒயின் கப்புலையும் விஷம் கலந்துருக்குது. இது வந்து தெரியாது யாருக்குமே, அந்த கிளாடியஸை தவிர. சண்டை நடக்குது, ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல தன்னுடைய மகன் வந்து ரொம்ப முடியாத ஒரு சந்தர்ப்பத்துக்கு ரொம்ப வந்து மனசு களைப்படைஞ்சு, உடம்பும் களைப்படைஞ்சு, ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்கிற இளவரசர் ஹேம்லெட்டை பார்த்து, ஏன்னா அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் கணவர் இறந்ததுக்கான காரணம் தெரியாது, புது ராஜாவுக்கு கிட்டத்தட்ட அடிமை மாதிரி இருக்கிறாங்க, மகனுக்கும் தன்னால எதுவும் செய்ய முடியல, இந்த ஒரு விரக்தியில இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அப்போ அவங்களுடைய ஒற்றர் மூலமா அந்த ஒயின்ல விஷம் கலந்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சு, அது மட்டும் தெரிய வருது. மகனை காப்பாத்துறதுக்காக அந்த விஷம் கலந்த ஒயின் எடுத்து அவன் குடிச்சிடறான். குடிச்ச உடனே அந்த அம்மா ஒரு மரண தருவாய தவழ்றாங்க. அந்த சமயத்துல ஒரு வேகமான சண்டையில லேட்ரஸ் என்ன பண்ணிடுறான், அந்த ஹேம்லெட்டை குத்திடுறான். ஏன்னா தன்னுடைய தாய் இங்க துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவனோட வேகம் குறையுது. கிடைச்ச சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்தி குத்துப்பட்டு அந்த இருக்கும்போது இவனுக்கு பயங்கரமா ஆத்திரம் வருது. உன்னோட அப்பாவோ உன்னுடைய தங்கச்சியோ செத்ததுக்கு நான் காரணமே இல்லை, நடந்தது தெரியாம நீ என்னைய வந்து இது பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் கீழே விழும்போதுதான் லேட்ரஸ்க்கு புரிய வருது, நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. நான் உன்னை கொல்லணும்னு வந்ததுக்கு காரணமும் நான் மட்டும் கிடையாது, நான் பழிவாங்கன்னு வந்தது நிஜம்தான். ஆனா என்னைய தூண்டி இதை விஷம் தடவின வாழை கொடுத்தது வந்து உன்னுடைய சித்தப்பா கிளாடியஸ் தான். அப்ப இந்த பக்கம் காதல் இறந்தாச்சு, வருங்கால மாமனார் இறந்தாச்சு, ஒரு பக்கம் அம்மாவும் இறந்தாச்சு, அப்பா ஏற்கனவே இறந்து, இப்படி ஏகப்பட்ட இது. லேட்ரஸையுமே ஒரு வேகத்துல குத்திடுவான். இந்த கோபத்துல, நான் உன் தங்கச்சிக்கும் உங்க அப்பா செத்ததுக்கு நான் காரணம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு குத்திடுவான். அங்க இருக்கக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்கள் எல்லாருமே இறக்கும் தருவாயில இருக்கிறாங்க. இதுக்கப்புறமும் கிளாடியஸை விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் குத்துறான் கடைசி இளவரசர் ஹேம்லெட். இப்ப இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காலதாமதம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சீரழிவுக்கு கொண்டு போகுன்ற ஒரு போதனை தான். சரிங்களா? இன்னும் அடுத்த நாடகத்துக்கு போகலாம். இப்படி ஒரு நாடகத்துக்கு முடிவுல ஒரு போதனை இருக்கு. அந்த நாளை நான் ஒண்ணு சேர்த்து திரும்ப உங்களுக்கு வந்து நான் ஒரு விளக்கம் கொடுப்பேன். 2வது நாடகம் பாத்தீங்கன்னா ஒத்தலோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒத்தலோ நாடகத்துல முக்கியமான கதாபாத்திரம் ஒத்தலோ தான். இன்னைக்கு ஒரு சிறப்பான விஷயம் என்ன, நான் எடுத்துட்டு வந்திருக்கிற இந்த 4 நாடகங்களுடைய தலைப்புமே 4 கதாநாயகர்களுடைய தலைப்பு தான். 4மே கதாநாயகர்கள் தான். அவங்க 4 பேரோட பெயர் தான் அந்த தலைப்பா வந்திருக்கு. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. எல்லாமே நான் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். ஒத்தலோ வந்து ஒரு பிளாக் மூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு வீரன், பெரிய வீரன். அவன் என்ன பண்றான்னா, ஒரு நாட்டினுடைய லெப்டினன்ட், அதாவது ராணுவத்தினுடைய சிறந்த தளபதியும் அவன் இருக்கிறான். அந்த சமயத்துல அந்த நாட்டினுடைய அமைச்சர் மக டெஸ்டிமோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரழகி. அவங்க வந்து வெள்ளை நிறத்தை சேர்ந்தவங்க, ஆங்கிலேய வம்சத்தை சேர்ந்தவங்க. அந்த பேரழகிய வந்து அப்பா வந்து அமைச்சர்ன்றதுனால இவன் ஒரு தளபதின்ற முறையில அடிக்கடி சந்திக்க போகும்போது, தான் ஒரு அனாதைங்கிறதையும் தன்னுடைய சாகச கதைகளையும் அவன் நிறைய பேசுறத டெஸ்டிமோனான்ற அந்த கதாபாத்திரம் அப்பப்போ அப்பா கிட்ட பேசும்போதெல்லாம் ஒளிஞ்சிருந்து அவ கேட்டுக்கிட்டே இருப்பா. ஏன்னா அந்த காலத்துல வந்து ஒரு பெரிய பதவியில இருக்கிறவங்களோட மகள்கள் வந்து வெளிப்படையா அந்நிய ஆண்கள் முன்னாடி வந்து நிக்க மாட்டாங்க. அதனால அவ வந்து உள் அறையில இருந்து அவனுடைய கதைகள் கேட்டு 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 அவளுக்கு ரொம்ப அதுல வந்து ஈர்ப்பு வந்துடும். அந்த ஈர்ப்பானது அவன் மேல ஒரு காதலா மாறுது. அந்த காதல ஒரு கட்டத்துல அந்த அமைச்சர் இல்லாத சமயத்திலும் அந்த ஒத்தல வரும் பொழுது அவ வெளிப்படுத்துறா. அவனும் அதை ஏத்துக்கிறான். அது பெரிய வரமா நினைக்கிறான். இந்த பொண்ணு நம்மளை விரும்புறது நம்ம கிடைச்ச பாக்கியம்னு. 2 பேருமே தெரியப்படுத்தி கல்யாணம் பண்ணா நிச்சயமா சம்மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு என்ன சொல்றது, யாருக்குமே தெரியாம ரகசிய திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஆனா அவளை வந்து ஒரு மகாராணி மாதிரி நடத்துறான். அவ சொன்னா எதையும் செய்வேன் அப்படின்ற ஒரு கட்டத்துல ஒரு நல்ல சிறந்த தம்பதிகளா அவங்க இருக்காங்க. ஆனா எல்லா நல்ல வாழ்க்கைக்கும் ஒரு வில்லன்னு யாராவது இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இயாகோ அப்படின்னு சொல்லிட்டு அதே இராணுவத்தை சேர்ந்த ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு வந்து என்னன்னா, இவனுக்கு இணையான ஒரு வீரன் தான் ஒத்தலோவுக்கு. ஆனா அவனுக்கான அங்கீகாரமும் பதவியும் அவனுக்கு இதுவரை கிடைச்சது இல்ல. அந்த ஒரு பொறாமை அவனுக்குள்ள உண்டு இயாகோவுக்கு. அவனுடைய மனைவி தான் வந்து டெஸ்டிமோனாவுக்கு மெய்டுன்னு சொல்லக்கூடிய
ஒரு தோழியாவும் ஒரு வேலைக்காரியாவும் இருக்கக்கூடிய பெண் எமிலியா அப்படின்னு சொல்லி, இயாகோவுடைய மனைவி எமிலியா. இந்த தொடர்புல அவன் அடிக்கடி ஒத்தலவை பார்க்க வேண்டி இருக்கும். போய் பார்ப்பான். சில விஷயங்களை வந்து அவங்க 2 பேரும் கலந்து ஆலோசிப்பாங்க. ஆனா மனசுக்குள்ள ஃபுல்லா அவனுக்கு வஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். இதுல டெஸ்டிமோனான்ற அந்த பெண்ணை ரோடரிகோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லயே ஒரு பெரிய செல்வந்தன் இருப்பான். அந்த அமைச்சரவனையும் ஒரு வசதியான ஒரு செல்வந்தன். தான் தான் அந்த பொண்ணை கட்டிக்கணும்ன்ற நினைப்புல இருப்பான். அந்த அமைச்சரும் அவனுக்கு கொடுக்கறதா பேசி இருந்திருப்பாரு. ஆனா இங்க டெஸ்டிமோனா ஒத்தல்லவும் ரகசிய திருமணம் செஞ்சுக்கிட்டதுனால ரோடரிகோவுக்கும் அவன் மேல பயங்கர கோபத்துல இருப்பான் ஒத்தல்லோவை. ஏதாவது ஒரு கட்டத்துல வந்து அவனை வீழ்த்தணும். ஆனா நேரடியா அவன்கிட்ட மோதி வீழ்த்த முடியாதுன்னு மட்டும் இவங்களுக்கு தெரியும். அதனால ரோடரிகவும் இயாகவும் கூட்டணி அமைச்சுக்குவாங்க. ஒத்தல்லோவை சமயம் பார்க்கும்போது நம்ம வந்து முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இதுல வந்து கேஷியோன்னு ஒரு நல்லவன் இருப்பான். அந்த கேஷியோ யாருன்னா இந்த ரோட்ரிகோ மாதிரி அவனும் ஒரு படை வீரன் தான். ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல அவன் கொடுத்து வச்சிருப்பான். இந்த கேஷியோ மேலவும் ரோட்ரிகோக்கு ஒரு பொறாமை இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேரும் இணையானவர்கள். தனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் அவனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு கோபம். இப்படி ஏகப்பட்ட பொறாமைகள் உள்கலந்துதான் இந்த கதையில வந்து அடிப்படை வித்தா இருக்கும். அந்த சமயத்துல டெஸ்டிமோனாவோட அப்பா இருப்பார் இல்லையா, பிரபான்ஷியோ அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு வந்து தன்னுடைய மகளை நம்ம எப்படிப்பட்டவனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சிருந்தோம். ஒரு கருப்பணத்தை சேர்ந்த ஒரு குடும்பமே இல்லாத ஒரு அனாதையை போய் இவ கல்யாணம் பண்ணியிருக்காள்ன்ற ஆத்திரத்துல அவர் சேர்த்துக்கவே மாட்டாரு. அவள் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலும் தலையிடவும் மாட்டாரு. இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல இயாகோ என்ன பண்ணுவான்னா, அந்த கேஷியோ வச்சுதான் நம்ம இந்த விளையாட்டை ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பான். ஒரு தடவை வந்து ஒத்தோல்லோ ஒரு ஒரு போர் சம்பந்தமா வெளிநாட்டுக்கு போக வேண்டி இருக்கும். அப்படி போகும்போது கேஷியோ கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போவான் அந்த பொறுப்பை. இன்னைக்கு நைட்டு வந்து எல்லா ரோந்து பணியும் நீ சிறப்பா பார்க்கணும். நான் வர்றதுக்கு லேட் ஆகும், நான் நைட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஆஹ் ஆனா வந்து உண்மையிலே என்ன அப்படின்னா அவன் கொஞ்சம் சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பான். ஆனா இயாகோ போயிட்டு அவர் உறுதியா மறுநாள் வரைக்கும் வரமாட்டாரு. நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஏதாவது விளையாடலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோந்து பணியில இருக்கும்போது இந்த மது அருந்துதல் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே தடை செய்யப்பட்ட ஒன்று. அது அந்த ரோடரிகவும் யாகவும் சேர்ந்து கேஷியோ கிட்ட கொஞ்சம் பேசாங்கன்னா பாத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மதுவையும் கொடுத்து ரோடரிக்க வேணும்னே அவன்கிட்ட வம்பெழுத்து சண்டை போடுவாங்க. எதிர்பாராத விதமா ஒத்தலோ அந்த எதிரி படை வரும் இல்லையா, அவங்களால கப்பல் படையில இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. அதனால அவங்க அதுல தோத்து ரிட்டர்ன் போயிருவாங்க. திரும்பி போனதுனால சண்டையிடாமலே ஜெயிச்சுட்டு அந்த சந்தோஷத்துல வேகமா வந்துரும். வந்த இடத்துல சந்தோஷத்தை கொண்டாடணும்னு நினைக்கிற இடத்துல இவங்க 2 பேரும் சண்டை போட்டிருப்பாங்க. யாரு? கேஷியோவும் ரோடரிகோ. கேஷியோ மேல ஒத்தளவுக்கு நல்ல மதிப்பு இருக்கும். இப்படி என்னோட படையில இருந்துட்டு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிற, அதுவும் நான் உன் மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கேன். ரோடரிகோ ஓடி போயிருவான். சோ அவன் தப்பிச்சிருவான். இவன் தான் தள்ளாடிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே அவனுக்கு கோவம் வந்துடும். உடனே நான் உடனே என்ன பண்றேன், பணி நீக்கம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிடுவான். சொன்ன உடனே அவனுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிரும். இல்ல இல்ல நான் அதை நினைச்சு பண்ண, இது எந்த விளக்கமும் கொடுக்க அங்க அனுமதியே கிடையாது, நீ கிளம்பலாம்னு சொல்லிட்டு பத்தி விட்டுறான். அவன் போன சமயத்துல இயாகோ போய் ஒத்தலோ கிட்ட என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் சொல்லுவான். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, கேஷியோ வந்து பயங்கர மோசமானவன், அவன் இப்படியா அப்படியான்னு இல்லாத போல அதெல்லாம் சொல்லுவான். அவனுக்கு அது பெருசா மனசுக்குள்ள வாங்கிக்க மாட்டான். அடுத்த ஒரு 2 நாள்ல என்ன பண்ணுவான், இயாகோ போய் கேஷியோ கிட்ட நீங்க ஒத்துள்ள மனைவி டெஸ்டிமோனா இருக்காளே அவகிட்ட போய் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுங்க. ஏன்னா மனைவி என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். ஒத்தலவை பொறுத்த வரைக்கும் தன்னை நம்பி வந்தவ, தனக்காக வாழ்க்கை கொடுத்தவ, பேரழகி, அவ என்ன சொன்னாலும் கேட்பான். அப்படிங்கிற போது நீங்க உடனே போய் எனக்காக வேலை வாங்கி கொடுங்க, நீ போய் சொல்லு. கண்டிப்பா அந்த அம்மா சொன்னா அவன் கேட்பான் அப்படி சொன்ன உடனே கேஷியோ போய் பேசுறான். பேசிக்கிட்டு இருக்கும் போதே இயாகோ போய் ஒத்தலோட்ட சொல்லுவான், இங்க பாருங்க நீங்க இல்லாத நேரத்துல உங்க மனைவி கிட்ட போய் கேஷியோ பேசிக்கிட்டு இருக்கான், வந்து பாருங்க, உங்களுக்கு சந்தேகமா இருந்தான்னு கூட்டிட்டு வந்துடும். கரெக்டா ஒத்தல்ல உள்ள வர நேரத்துக்கு கேஷியோ பாத்துருவான். நம்மளை பார்த்தா திட்டுவாரோ கோவப்படுவாரோ நினைச்சு அவன் ஓடிடுவான். ஓடுறத ஒத்தல்ல பாத்துருவான். பார்த்த உடனே ஆமா நம்ம நல்லவனா இருந்தா நான் இருக்கும் போதே பேசியிருக்கணும், நான் வரும்போது ஏன் ஓடுறான் அப்படின்னு ஒரு சந்தேக விதை அங்க விழுகுது. இந்த விஷயம் வளருது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவான்னா ஒத்தலோடைய மனைவி டெஸ்டிமோனாவுடைய கைக்குட்டை இருக்கும். அது வந்து ஒத்தலோ அவங்க அம்மாவோட நினைவா வச்சிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிசு பொருள். அதுல வந்து ஒரு தையல் வேலைப்பாடுலாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அத அம்மாவோட ஞாபகார்த்தம் மனைவிக்கு கொடுத்திருப்பான். அந்த கைக்குட்டைய வந்து ஒரு நாள் இவன் தலைவலின்னு சொல்லிட்டு ஒத்தல உட்கார்ந்து இருக்கும்போது அவ கட்டுறதுக்கு வருவான். ஏற்கனவே எரிச்சல் கோபத்துல இருப்பான். இவ வேற கேஷியோ கொஞ்சம் வேலைக்கு சேர்த்துக்கோங்க, அவர் தப்பு பண்ணல, அவர் நல்லவராதான் இருப்பாரு அப்படி ரெக்கமெண்ட் பண்ண உடனே அவனுக்கு தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு
கோபம் வந்து கிளறுது. எனக்கு ஏற்கனவே நான் தலைவலியில இருக்கேன் அப்படின்னு உடனே நான் அந்த கைக்குட்டை உங்க தலையில கட்டி விடுறேன், இருக்க கட்டினா உங்க தலைவலி குறையும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் கோவப்பட்டு அந்த கைக்குட்டை தள்ளி விட்டு போயிடும். ஏற்கனவே இயாகோவோட மனைவி தானே அங்க வேலைக்காரியா இருக்கிறா, அவகிட்ட சொல்லி அந்த கைக்குட்டையை எடுத்துட்டு வர சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இயாகோ சொல்லி இருப்போம். அந்த பெண் இதுதான் சந்தர்ப்பம், கீழே கிடக்கிற கைக்குட்டையை எடுத்து வச்சுட்டு கணவர்கிட்ட வந்து கொடுப்பான். இயாகோ என்ன பண்ணுவான், அந்த கைக்குட்டையை கொண்டு போய் கேஷியோட வீட்டுல அவனே பார்க்காத ஒரு இடத்துல ஒரு அலைமாரியில வச்சுட்டு வந்துடும். வச்சுட்டு வந்த கையோட ஒத்தலோ கிட்ட இங்க பாருங்க, நீங்க தான் உங்க மனைவியும் கேஷியோ நம்பிட்டு இருக்கீங்க, ஆனா உங்க மனைவி பாருங்க, நீங்க அன்பளிப்பா கொடுத்த அந்த பரிசை இவரோட வீட்டுல போய் கொடுத்துருக்காங்க, பரிசா அவங்க கொடுத்துருக்காங்க, கேஷியோ வீட்டுல வந்து வேணா நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு. வந்து ஒத்தல பாக்குறாரு, அங்க அந்த கர்ச்சீப் இருக்கு, அந்த கைக்குட்டை இருக்கு. பார்த்த உடனே அவருக்கு பயங்கர கோவம். இதுக்கு மேல நான் என்னோட மனைவி உயிரோட விட்டு வைக்க மாட்டேன், எனக்கு துரோகம் பண்ணிட்டா. ஆமா உண்மைதானே, நீங்க கருப்பணத்தை சேர்ந்தவங்க, கேஷியோ இவங்க எல்லாம் சொந்தக்காரவங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு இனம். உங்களுக்கு வந்து அந்த நேரம் ஒரு ஈர்ப்புல அவங்க வந்து வாழ்க்கை கொடுத்துட்டாங்க, மத்தபடி உங்க கூட வாழ்றதுல எல்லாம் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா ஏத்தி விடுறான். ஏத்தி விட்ட உடனே ஒரு ஆத்திரத்துல உள்ள போறாரு ஒத்தல்லோ. டெஸ்டிமோனோவை தலையணிய மூக்குல அமுக்கி கொன்னுடுறாரு. அவ எவ்வளவோ கதறா துடிக்கிறா, ஆனா அவளை விடல. கொன்னு முடிச்ச நிமிஷத்துல அந்த வேலைக்காரி என்னமோ முனங்கல் சத்தம் கேக்குதேன்னு சொல்லிட்டு உள்ள வர, அதுக்குள்ளேயும் டெஸ்டிமோனா இறந்துடுறா. வந்த உடனே ஒத்தலோவை பார்த்துட்டு, இப்படி அவசரப்பட்டுட்டீங்க படுபாவி, எதுக்காக இந்த மாதிரி செஞ்சீங்க எங்க முதலாளி அம்மாவை அப்படின்னு கேட்ட உடனே, இந்த மாதிரி இவ எனக்கு துரோகம் பண்ணிட்டா, நான் அன்பளிப்பா கொடுத்த கைக்கோட்டை அவனுக்கு கொடுத்துருக்கிறா, நிறைய நாள் உங்களுக்கு பழக்கம் இருக்கு, அதனாலதான் நான் அவளை கொன்னுட்டேன்னு சொன்னோன்னே, நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த கைக்கோட்டை நான் என் கணவர்கிட்ட கொடுத்தது, அவர் என்ன பண்ணாரு எனக்கே தெரியாது, இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என் கணவராதான் இருக்கும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு புரிய வருது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒத்தலோவுக்கு. இந்த இதுல வந்து தன்னைத்தானே அந்த வாளை வச்சு குத்திட்டு ஒத்தலவும் இறந்தார். இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்கிற விஷயம் சந்தேகம், பொறாமை. இந்த 2 விஷயங்கள் ஒரு மனுஷனை அழிக்கும் அப்படின்ற ஒரு கதை. சரிங்களா? அடுத்து 3வதா மேக்பத். மேக்பத்ன்ற கதை ரொம்ப சிம்பிளா சுருக்கமா சொல்லிடலாம். மேக்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதையில மேக்பத் அப்படின்ற ஒரு அமைச்சர் இருப்பான். தன்னுடைய ராஜா டங்கன் அப்படிங்கிறவரை கொலை செய்து அந்த பதவிக்கு தானே வர்றான். தன்னுடைய மனைவி லேடி மேக்பத் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரொம்ப பேராசையில இருப்பாங்க, மகாராணி ஆயிரணும்னு சொல்லி. அதுக்கு அந்த இறந்து போன ராஜாவுடைய மகன்கள் வந்து எப்படி பழி வாங்குறாங்க அப்படின்றத அந்த 3வது கதையில மேக்பத்ல சொல்லியிருப்பாங்க. இது ஒரு நல்ல ஒரு புத்திசாலித்தனமான கதையா நகர்ந்து கடைசியில இந்த மேக்பத்தும் அவருடைய மனைவியும் கடைசியில கொல்லப்படுறதுதான் இந்த கதையினுடைய முடிவு. இதுல வந்து பேராசை அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி அந்த அழிவுக்கு காரணமா இருக்கு அப்படின்றது வரும். 4வது நம்ம பார்க்க போற கதை வந்து கிங் லியர். இந்த கிங் லியர் அப்படின்றதுல கிங் லியர், அந்த லியர் ராஜா, அவருக்கு 3 மகள்கள் இருப்பாங்க. இவர் வந்து ஒரு 84 வயசு ஆன ஒரு தகப்பன், ரொம்ப அதிக வயசாயிருக்கும், இங்கிலாந்துடைய ராஜாவா இருப்பாரு. அதனால தன்னுடைய வயசான காலத்துல தன்னுடைய சொத்தை, இந்த இங்கிலாந்து ராஜ்யத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு முடிவு பண்றாரு. ஏற்கனவே முதல் 2 மகள்களுக்கு வந்து திருமணம் செஞ்சு கொடுத்திருப்பாரு, ஒரு நல்ல ராஜாக்களுக்கு தான் கொடுத்திருப்பாரு. ஒரு மருமகன் மட்டும் ஒரு அமைச்சரா இருக்கக்கூடியவர், ஒரு மருமகன் ஒரு நாட்டினுடைய ராஜா. 3வது மகள் ரொம்ப செல்ல பொண்ணு, ரொம்ப பாசம் வச்சிருப்பாரு. தன்னுடைய மனைவி இறந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுதான் தன்னுடைய மனைவி ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்தப்பா, அவர் மேல ரொம்ப அதீத உயிரா இருப்பா. இந்த முதல் 2 மகள்கள் வந்து கொஞ்சம் பேராசக்காரங்களா இருப்பாங்க. இந்த 3 மகள்களுக்கும் சரி பங்கா கொடுக்கணும்னு நினைக்கும் போது அவருக்கு மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணும், 3 பேரும் உண்மையிலேயே நம்ம நேசிக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பங்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. ராஜ்யத்தினுடைய அந்த மேப் இருக்கு இல்லையா, அந்த வரைபடத்தை விரிச்சு வச்சுட்டு மூத்த மகளை கூப்பிடுறாரு. இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காருன்றதும் அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும். மூத்த மகளை கூப்பிட்டு, நீ என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே அந்த பொண்ணு, நான் அந்த கடல் அளவு நேசிக்கிறேன், வான அளவு நேசிக்கிறேன், என்னுடைய உயிர் மூச்சே நீங்க தான்ப்பா அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுது. இவருக்கு பயங்கர மகிழ்ச்சி ஆயிருது. உன மூத்த மகளா அடையிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாமா இங்கிலாந்து வரைபடத்துல இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கு இல்லையா, இந்த இடம் உனக்கு சொந்தமானது, நீயும் உன் கணவனும் ஆட்சி பண்ணுங்கன்னு பிரிச்சு கொடுத்துருவாரு. 2வது மகளை கூப்பிடுவாரு. இம்மா நீ என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிற அப்படின்னு உடனே, நான் என் கணவர் கூட எனக்கு 2வது தான், நீங்க தான்ப்பா எனக்கு முதல்ல, என்னுடைய உயிர் மூச்சே நீங்க தான், என்னுடைய கண்ணின் மணியும் நீங்க தான் அப்படின்னு அவ பேசுவா. அதுல அவர் ரொம்ப ஈர்ப்பாகி, என்னுடைய 2வது மகள் என்ன இவ்வளவு நேசிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாமா அந்த ராஜ்யத்தினுடைய இவ்வளவு ஏரியா உனக்கு, நீயும் கணவன் ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. 3வது பொண்ணை கூப்பிடுவாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு,
ரெண்டு பொண்ணுங்க அந்த அளவுக்கு பாசத்தை இதுவரைக்கும் வெளிப்படுத்தினது இல்ல. அவங்களே இவ்வளவு பாசமா இருக்கேன்னு சொல்றாங்கன்னா, மூணாவது பொண்ணு ஏற்கனவே உயிரா இருக்கிற பொண்ணு அப்ப இவ்வளவு வார்த்தைகளை சொல்லுவா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணு வர்றா. அவளுக்கான மணமகன்களும் ரெடியா இருக்காங்க. அந்த சமயத்துல கல்யாணத்தையும் வச்சிருக்கிறாரு, சுயம்பரத்தையும். 2 பேர் இருக்காங்க. ஃபைனலா செலக்ட் ஆகி நிக்கிறாங்க. இந்த ராஜ்யத்தை பிரிச்சு முடிச்ச கையோட அந்த 2 பேர்ல ஒரு சிறந்த மணமகனை வந்து கல்யாணம் பண்ணி கூப்பிட்டுக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. மகளை கூப்பிடுறாரு. நீ என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிற கண்ணு அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பொண்ணு யதார்த்தமான ஒரு பதில சொல்றா. ஒரு மகள் ஒரு தகப்பனை எந்த அளவுக்கு நேசிக்கணுமோ அந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அப்படின்னு. இந்த பதில கேட்ட உடனே அவரால் அதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அவர் வந்து நிறைய எதிர்பார்க்கிறாரு. அந்த பொண்ணு வாயில இருந்து நிறைய வார்த்தைகள் வரும்னு எதிர்பார்க்கிறாரு. வரல. அவருக்கு கொஞ்சம் ஏமாற்றம் ஆகுது. அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டோன்னு, அவ்வளவுதான் அப்படின்னு அவர் சொல்றா. உடனே அப்ப அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு. இதை வந்து இங்கிலீஷ்ல அவங்க சொல்லும்போது நத்திங் அப்படின்னு கேட்பாரு. அந்த பொண்ணு நத்திங் அப்படின்னு சொல்லுவா. உடனே தென் நத்திங் அப்படிம்பாரு. அப்படின்னா அப்ப உனக்கு ஒண்ணுமே இல்ல, சொத்தும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவ்வளவு ஒரு கோபம் ஆத்திரம் அவருக்கு வரும். இந்த 2 மருமகன்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா, மணமகன்கள். இந்த 2 பேர்ல யார வேணாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கோ அவங்க சம்மதிச்சாங்கன்னா. ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து இந்த 3வது பொண்ணுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. அவளுக்கு என்னோட சொத்தும் கிடையாது, ராஜ்யமும் கிடையாது, என்னுடைய ஆதரவும் கிடையாது. எதிர்காலத்துல அவளை கல்யாணம் பண்ணிட்டு போறவங்களுக்கு இங்கிலாந்தோட சப்போர்ட்டும் கிடைக்காது. இஷ்டம்னா கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு. அதுல ஒருத்தர் வந்து பயந்துருவாரு. இங்கிலாந்து ராஜாவை பகைச்சுக்கிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம எவ்வளவு கஷ்டப்பட முடியும், நான் எனக்கு வேண்டான்ட்டு போயிடுறாரு. இன்னொருத்தர் மட்டும், அது வந்து பிரான்ஸ் நாட்டினுடைய ராஜா. அவர் சொல்லிடுறாரு, எனக்கு வந்து அந்த பொண்ணே தான் வரதட்சணை, எனக்கு அந்த பொண்ணே போதுமானது, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போறாரு. போனதுக்கு அப்புறம் அவளுடைய பங்கா 3வது பங்கையும் 2ஆ பிரிச்சு 2 மகள் கிட்ட ஒப்படைக்கிறாரு. ஆக மொத்தம் இங்கிலாந்தையே 2 பங்கா பிரிச்சு 2 மூத்த மகள் கிட்ட ஒப்படைச்சிட்டு, தன்னோட கடமை முடிஞ்சது, இனிமே இந்த மகள் கிட்ட ஒரு 6 மாசம், அந்த மகள் கிட்ட ஒரு 6 மாசம்னு வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த இந்த கூட்டத்துல வயதானவர்கள் இருந்தா இதை கொஞ்சம் நல்லா கவனமா கவனிக்கவும். ஏன்னா இது உங்களுக்கான போதனை தான். இது நான் சொல்லல, ஷேக்ஸ்பியர் சொன்னது. அப்ப இருக்கிற சொத்தை 2 பொண்ணுக்கும் பிரிச்சு கொடுத்து அவங்க 2 பேர் கூட போடணும்னு முடிவு பண்றாரு. ஆனா 1 மாசம் கூட தாங்கல. மூத்த மகள் தன்னோட சுயரூபத்தை காட்டுறா. உங்களுக்கு ராஜாவுக்கு எதுக்கு இத்தனை வேலைக்காரங்க, ஒரு 10 பேர் போதாதான்னு. அவர் வந்து ராஜாவா இருக்கிற காலத்துல தன்னை சுத்தி 100 பேர் வச்சிருப்பாரு. போர் அடிச்சா பாட்டு பாடுறதுக்கு 2 பேரு, ஆடுறதுக்கு 4 பேரு, தனக்கு கதை சொல்றதுக்கு, விகட கவி பேசுறதுக்குன்னு இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் தனக்கு சேவை செய்யறதுக்கு 100 பேர் இருப்பாங்க. இன்னைக்கு திடீர்னு வந்துட்டு உனக்கு இவ்வளவு பேர் எதுக்கு, இவங்களுக்கு எல்லாம் என்னால வச்சு சம்பளம் கொடுக்க முடியாது, பாதுகாத்துக்க முடியாது, வேண்டாம்ப்பா அப்படின்னு சொன்னவொன்னே அவர் கோவம் வருது. ஒரு ராஜா இல்லையா. உடனே என்ன பண்ண, நீ என்ன என்னைய பாத்துக்கிறது, நான் என்னோட 2வது மகள் கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. அங்க போறதுக்கு முன்னாடி இவள் ஒரு தூது அனுப்புறா. இந்த மாதிரி அப்பா என்னிடம் சண்டை போட்டு உன்கிட்ட வராரு, நீ ஆரம்பத்திலே சுதாரிப்பா இருந்துக்கோ, அதுக்கு மேல பிரச்சனைன்னு சொல்லி ஒரு தகவல் அனுப்பிடுறா. 2வது மகள் வாசல்லே நிப்பாட்டிடுறா. இங்க உள்ள வரணும்னா ஒத்தாளாதான் வரணும், அந்த 10 பேர் கூட வரக்கூடாது, உங்களுக்கு எதுக்கு வேலைக்காரங்க, உங்க வேலையை நீங்க பாத்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லி பேசுறா. உடனே இவருக்கு இன்னும் கொஞ்சம் தலை தூக்குது கோபம். 2 மகள்களும் நல்லா பார்த்துப்பாங்கன்னு நம்பி 3வது உண்மையான பாசத்தை காட்டின பொண்ணை அவர் நாட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாரு. இப்ப அவர் அதை உணர்றாரு. ஆனா இந்த 2 மகள்கள் கொடுத்த அதிர்ச்சி இருக்கு இல்லையா, அந்த அதிர்ச்சி அவருக்கு மனநலத்தை பாதிக்க வைக்குது. ஏன்னா அவர் வயசு 80க்கு மேல. அந்த மனநலம் பாதிக்கிற சமயத்துல உண்மையான அமைச்சர் ஒருத்தர் இருப்பாரு. முதல்ல அவர் தட்டி கேட்கிறப்ப அவரையும் வந்து ஒதுக்கி வச்சிருப்பார், நாடு கடத்துற அளவுக்கு போய். அந்த அமைச்சர் மாறு வேஷத்துல இவர் கூடயே தான் இருப்பாரு. அவர் சொல்லுவாரு, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க ராஜா, நம்ம பிரான்ஸ் நாட்டுக்கு போலாம், உங்களோட 3வது பொண்ணு ரொம்ப நல்லவ, நம்மளை கண்டிப்பா ஏத்துப்பா, நம்ம அங்க போகலான்னு. அங்க போறதுக்கு ஏகப்பட்ட போராட்டமா இருக்கும். ஒரு வழியா போயிருவாங்க. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு பைத்தியமே தெளியும். எனக்கு நீ மட்டும் போதுமா, எனக்கு வேற எதுவுமே வேண்டான்னு. ஆனா அவளுக்கு அதை ஏத்துக்க முடியாது. எங்க அப்பா ஒரு இங்கிலாந்தோடைய ராஜாவா இருந்தவரை அக்காக்கள் 2 பேரும் இப்படி ஏமாத்திட்டாங்க, அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி படையெடுத்து வர்றா. அந்த படையெடுத்து வந்ததுல ஏகப்பட்ட இழப்புகள் இந்த பக்கம் அந்த பக்கம். கடைசியில அந்த 3வது மகளும் கொல்லப்படுறா. அத தெரிஞ்ச உடனே அந்த அப்பாவும் இறந்துடுறாரு. ஏன்னா இருக்கிற அதிர்ச்சியிலே பெரிய அதிர்ச்சி, தான் உண்மையா நேசிச்ச மகள் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இறந்துடுறாரு. அந்த மூத்த மகள்களும் ஒரு கட்டத்துல ஒருத்தி விஷம் கொடுத்து இறந்துடுறா. ஏன்னா அவளுடைய பழக்கங்கள் வேற மாதிரி இருக்கும். கணவருக்கு தெரிஞ்ச உடனே அங்க ஒரு பிரச்சனை வரும். அப்புறம் இன்னொரு அமைச்சர் ஓரிரு இருப்பான். நிறைய மணித்துளிகள்ல நிறைவு பண்ணுங்கம்மா. பண்ணிரும் சார். அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற போது இந்த கதைகள் 4மே நான் சொன்னது எல்லாமே டிராஜடி, அதாவது சோக கதைகள் தான். கதைகள் சோகமே ஒழிய
நெகட்டிவான பாயிண்டே ஒழிய அது கொடுத்த போதனைகள் பாசிட்டிவ் நம்ம லைஃபுக்கு. இப்ப நான் நிறைவு பண்றேன். நம்ம பார்த்த ஹேம்லெட்ல காலதாமதம் அப்படின்றது ஒரு வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கு. ஒத்தல்லோல ஒரு சந்தேகம் பொறாமைன்றது வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கு. மேக்பத்ல பேராசை அப்படின்றது வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கு. கிங் லியர்ல புகழ்ச்சிக்கு மயங்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கு. இந்த 4 போதனைகள் இன்னைக்கு காலகட்டத்திலே ஒரு மனுஷன் பொருத்தி பார்க்கலாம். அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன அப்படின்னா, இந்த 4 பிரச்சனை நம்ம கிட்டயும் இருக்கு. எல்லார்கிட்டயுமே ஒரு காலதாமதம் இருக்கதான் செய்யும். ஒரு பொறாமைன்றது அப்பப்ப எட்டி பார்க்கதான் செய்யும். ஒரு கோபம் வரும், சந்தேகம் வரும். ஆனா இதனாலலாம் நம்ம எல்லாருமே அழிஞ்சிட்டோமா அப்படின்னா இல்ல. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பலகீனமும் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனாலதான் நம்மளால வாழ முடியுது. அப்போ நம்மளுடைய பலகீனங்கள் அப்படிங்கறத டிராஜிக் ஃபிளா அப்படின்னு சொல்லக்கூடிய பலகீனம் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற வரைக்கும் நம்மளால வாழ முடியும், சாதிக்க முடியும். அது மீறும் போது நம்மளுடைய வீழ்ச்சிக்கு காரணமாகுன்றதான் ஷேக்ஸ்பியர் 16ஆம் நூற்றாண்டுல சொன்னது இன்னைக்கு வரைக்கும் நம்மளால பொருத்தி பார்க்க முடியுது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக உரையாற்றிய அம்மாவுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிங்க அம்மா. வாழ்த்துரை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜர் ஐயாவர்களே அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து தயாரிலே இருக்குமாறு தில்லி பிரம்மநாயகம் ஐயாவர்களே அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். வாருங்களேன். காமராஜர் ஐயா, காமராஜர் ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க டெல்லி பிரம்மநாயகம் ஐயாவர்களே அழைக்கின்றோம். பாருங்கள். அழைத்ததற்கு நன்றி குரலமுது. இணையென்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தனையென்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணை அளவு நலமேனும் பயக்குமானால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும். தமிழ் மொழி நாளுக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆங்கில மொழி நாள் ஷேக்ஸ்பியருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். இன்றைய ஷேக்ஸ்பியருடைய ஆங்கில இலக்கியத்தினுடைய பிதாமகன் என்று சொல்லலாம். ஆங்கில இலக்கிய நாடகங்களுடைய முன்னோடி என்று சொல்லப்படுகின்ற ஷேக்ஸ்பியருடைய போதனைகள் பற்றி இன்றைய சிறப்பு அழைப்பாளர் மிக அழகாக, தெளிவாக, சிறப்பாக எடுத்துரைத்த விதம், எடுத்துரைத்த பாங்கும் அருமையாக இருந்தது. அவருக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு தேன்மொழி அம்மாவர்களே அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அன்பு தமிழருக்கு என் மறு வணக்கம். மிக அழகாக ஷேக்ஸ்பியர் எழுதிய நாடகங்களை டிராஜடி என்று, துன்பவியல் நாடகம் என்றே அதற்கு பெயர் என்று குறிப்பிட்டார். உளவியல் நோக்கில் துன்பத்தை மனதளவில் துன்பப்பட்ட ஒரு பின்னணியில் உள்ளவர்கள் எழுதக்கூடிய இலக்கியங்கள் கூட துன்பத்தையே பிரதிபலிக்கின்றன என்பதை இந்த ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள் காட்டுகின்றன. இதனை நிகழ்ச்சி பேச்சாளர் அவர்கள் மிக அழகாகவும் தெளிவாகவும் அதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பயனையும் மிக அழகாக விளக்கி கூறினார். நன்றி. மிக அழகாக மிக நேர்த்தியாக இருந்தது உங்களுடைய உரை. நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு ஜானகி அவர்களே அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இன்று பேசிய நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் முருகலட்சுமி அம்மா அவர்கள் மாணவர்களுக்கு புரியக்கூடிய வகையில் இந்த கதைகளை எடுத்து சொன்ன விதம் மிக அருமையாக இருக்கு. அனைவருக்குமே அந்த கதையின் மூலமாக ஒரு நீதி, ஒரு மாறல் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். கொஞ்சம் கால தாமதமாக இருந்ததால் நம்ம சில கதைகளை மட்டுமே கேட்க முடிந்தது. அம்மாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா. நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு எமிமான் அம்மாவர்களே அன்புடன் அழைக்கின்றோம். பாருங்கள். சொல்லுமா. பேசுங்க. ஷேக்ஸ்பியர் கதைகள் நாடகம் ரொம்ப அருமையா இருந்தது. கேட்கவே ரொம்ப நீங்க சொல்ற விதம் ரொம்ப மனசுல பதிகிற மாதிரி இருந்தது. அந்த ஏற்ற இறக்கம், அதுக்கப்புறம் கதையை மெயினான அதாவது மைய கருத்து என்னவோ அது உங்க கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள அழகா சொல்லி முடிச்சிங்க.
கதை வந்து இன்னும் 4 கதை நீங்க நான் 2 கதையும் 3 கதை தான் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அதை கேட்க முடியும். நாளையுமே சொல்லிட்டேமா, நான் 3வது நாளாவது ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டேன். ரொம்ப சொல்லிட்டீங்களா? நான் பஸ்ல வந்ததுனால என்னால சரியா அதை கேட்க சரி முடியல சரி. இருக்கு. ஆனா நான் கடைசியா தான் அந்த ஒத்தல்லவா அந்த கதையை தான் ஆமா. நான் கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. பெரியவங்களுக்கான ஒரு அறிவுரையா நீங்க சொல்ற மாதிரி இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இருக்கிறது எல்லாம் பிள்ளைங்களுக்கே கொடுத்துட்டா நாளைக்கு இந்த மாதிரி தான் நாமளும் கஷ்டப்படுவோம். அதனால கண்டிப்பா. நமக்குன்னு சேமிச்சு வச்சுட்டு தான் தனக்கு பிந்தி தான் தானமும் தர்மமும் அப்படின்ற ஒரு கருத்தை அந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதனால உங்க கருத்து நீங்க சொன்ன விதம் மிக அருமை. வாழ்த்துக்களும். நன்றி நன்றி. நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜர் ஐயாவுக்கு அன்பு நடக்கின்றோம். வாருங்களேன். கொட்டனை துரு மணற்கேணி மாந்தற்கு கட்டணை துரும் அறிவு. ஆற்று பகுதியில் மணலை தோண்ட தோண்ட நீர் பெருக்கும், அது போல நல்ல நூல்களை கற்க கற்க அறிவு வளரும். இந்த மாதிரி நல்ல நூல்களை எல்லாம் கற்றி வைத்திருக்கிற நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் வே. முருகலட்சுமி அவர்கள் என்னுடைய இனிய நண்பர் லவ்லி கருப்புசாமி, கதை சொல்வதில் வல்லவர், திரைத்துறையில இருக்கிறார். அவருடைய தங்கை தான் முருகலட்சுமி பேராசிரியர். பேராசிரியர் முதன்முறையாக பேசும்போது, ஐயா நாங்கள் எல்லாம் கல்லூரியில் வருவதற்கு இந்த மணி நேரம் ஆயிடுது, இந்த நேரத்தை ஒரு அரை மணி நேரம் தள்ளி வைக்க கூடாதான்னு ஒரு வேட்டு மனு போட்டாங்க. உடனே சிக்கென்று பிடித்து கொண்டு கரெக்டாக 4:20 இந்த அரங்கம் தொடங்கி 4:30 தொடங்கின காலம் இருக்கு. ஏறக்குறைய 1500 நிகழ்வுக்கு மேல அப்படிதான் போச்சு. அப்புறம் முருகலட்சுமி வந்து பேசின பிறகுதான் அந்த கோரிக்கையை ஏற்று 5 மணிக்கு தொடங்கணும். அந்த மாதிரி ஒரு கோரிக்கையான அவரு அதே மாதிரி 1 மணி நேரம் பேசுறத அரை மணி நேரம் ஆக்கலாம், நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொன்னாங்க. இதை நான் வந்து மனசுல வச்சுக்கிட்டு 2000 நிகழ்வுக்கு மேல அரை மணி நேரமா மாத்தணும். என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, என்னுடைய சயின்ஸ் வாத்தியார் தான். அவர் பேர் மார்ட்டின் ஜோசப். கீழ்பண்ணாத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில ஒரு 1700 மாணவர்கள் அப்ப படிச்சுட்டு இருந்தோம். வேட்டி கட்டிட்டு வருவாரு, கல்யாணம் ஆகாத ஒரு இளைஞன், ஓம குச்சி மாறிப்பாரு. அவர் திருநெல்வேலியை சேர்ந்தவர். அவர் சல்லுன்னு அந்த நடந்து வருவார், யாருக்கிட்டையும் எதுவும் பேச மாட்டாரு. கேட்டாண்ட வந்த உடனே வேட்டியை கீழே அவுத்து விட்டுட்டு சரன்னு போவாரு. வேட்டியை வந்து என்ன பண்ணுவாரு, ஸ்கூல் காம்பவுண்ட் ஆன உடனே தூக்கி கட்டிப்பாரு, வேகமா போவாரு. மார்ட்டின் ஜோசப் கிட்ட படிக்கிற பசங்க டியூஷன் படிப்பாங்க. ஏன் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, மார்ட்டின் ஜோசப் அவர்கள் இந்த கதையை, இந்த 4 கதையும் வகுப்பு 365 நாளும் 10 நிமிஷம் அந்த கதையை சொல்லுவார். பெரிய அருமையான வரவேற்பு. பசங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக பண்ணுவார். பாடம் நடத்துறாருன்னா அடுத்த வாத்தியார் வெளியில வந்து நிக்கிற வரைக்கும் பாடம் நடத்திட்டே இருப்பார். அந்த மாதிரியான ஒரு இது. அந்த ஒத்தல்லா கதைய அவ்வளவு பிரமாதமா சொன்னவர் அவர். எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிக்கும். நீங்க சொன்னீங்க கருத்து, அந்த பொறாமை, அந்த பொச்சிருப்பு, அதெல்லாம் ஒரு கட்சிக்குள்ள விவகாரம் முடிஞ்சிடும். ஒரு கட்சிக்குள்ள முடியும் அந்த கதையோட இது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ராம்புவனாக இருந்த நம்முடைய ஷேக்ஸ்பியரை பற்றி ரொம்ப அருமையா 1564 ஏப்ரல் 24 பிறந்து 16 அது வரைக்கும் வாழ்றாரு. ஆங்கில நாடக ஆசிரியர், பாவலர் மற்றும் நடிகர், ஆங்கில மொழி எழுத்தாளர், சிறந்தவராகவும் உலகில் சிறந்த நாடக ஆசிரியராகவும் பாவலராகவும் கருதப்பட்டவர் இவர். அடிக்கடி இங்கிலாந்தின் தேசிய கவிஞர், ஆவோனியின் புலவர் அல்லது சுருக்கமாக புலவர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கூட்டு முயற்சி உள்ளிட்ட நடப்பில் உள்ள படைப்புகளை சுமார் 39 நாடகங்கள், 154 EOS பாதிப்புகள், 3 விரிவாக்கப்பட்ட நீண்ட கவிதைகள், சில பிற கவிதைகள் மற்றும் ஆசிரியர் யாரென்று உறுதி செய்யப்படாத கவிதைகள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். இவரது நாடகங்கள் கிட்டத்தட்ட முக்கியமான தற்கொலை மொழிகள்
அனைத்திற்கும் மொழிபெயர்க்கப்பட்டது. மற்ற எந்த நாடக ஆசிரியரின் படைப்புகளை விட அடிக்கடி இந்த மாதிரி நடந்ததில்லை. அப்படிப்பட்ட ஆசிரியரை பற்றி மிக சிறப்பாக சிங்கப்பூரில் இருந்து நம்முடைய மதிப்பிற்குரிய தேன்மொழி அவர்கள் முன்னரையாக இதை சொன்னார்கள். அவர்களுக்கும் இந்த ஷேக்ஸ்பியரை பற்றி பேசிக்கிட்டே போலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு ஷேக்ஸ்பியரை பற்றி பேசணும்னா. பெரும்பாலான நாடுகள் இவரது வாழ்நாளில் வெவ்வேறு தரம் மற்றும் துல்லியத்துடன் கூடிய பதிப்புகளை பதிப்பித்து 1627 ஷேக்ஸ்பியரின் நண்பர்களுடன் உடன் நடித்த நாடகமான யோவான் என்மின்சி மற்றும் ஹென்றி கார்ஸ்டல் ஆகிய இருவரையும் நாடகங்கள் முழுமையாக தொகுப்பினை முதல் இணைப்பாக்கங்கள் என்ற பெயரிலே நாடகங்கள் முழுமையான தொகுப்பினை முதல் இணைப்பாக்கம் என்ற பெயரில் பதிப்பிட்டார்கள். எது இவரின் இறப்பிற்கு பிறகு பதிப்பிக்கப்பட்ட இவரது 2 நாடகங்களை தவிர மற்ற அனைத்தும் உள்ளடக்கிய ஒரு பதிப்பாகும். இதன் முகத்தில் தற்போது அடைமொழியாக பயன்படுத்தப்படும் ஷேக்ஸ்பியரை பற்றி போற்றி பெஞ்சமின் முன்னுரையுடன் ஒரு கவிதை குறிப்பிட்டிருந்தது. ஒரு கவிதை ஒரு காலத்திற்கு அல்ல, எக்காலத்திற்கும் ஒரு இவர் ஷேக்ஸ்பியர். அவ்வளவுதான். இதோட அம்மா அவர்கள் முருகலட்சுமி அவர்கள் மாதத்தில் ஒரு முறை வந்து தங்களுடைய 2ஆம் பாகம் 1ஆம் பாகம் என்று உங்களுடைய ஆங்கில புலமையிலே இருக்கிற அனைத்து கவிதைகளையும் அனைத்து நாடகங்களையும் இந்த ஷேக்ஸ்பியரை தவிர வேற இருக்கிற அத்தனை நாடகங்களையும் கொண்டு வந்து இந்த அவைக்கு கொடுக்கலாம். அந்த யூடியூப் நிறைய பேர் பார்க்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் அறிவுப்படுத்திய பிற பேராசிரியர்களையும் பேச வையுங்கள் என்று சொல்லி கிடைத்த வாய்ப்பு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றிங்க. காணல் உரை வழங்கி சிறப்பிக்க இன்றைய சிறப்பழைப்பாளர் முருகலட்சுமி அம்மாவர்களை அன்று நினைக்கின்றோம். காணல் உரையில் தாங்கள் இந்த கலந்துரையாடுவோம் பேரவையில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தையும் ஏதேனும் கருத்துக்கள் விடுபற்றி இருந்தால் அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த பேரவை சிறப்பாக நடைபெறுவதற்கு கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களையும் பகிருமாறு இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்களை அன்பு நினைக்கின்றோம். பாருங்கள் அம்மா. கண்டிப்பா. இந்த கலந்துரையாடுவோம் பேரவையை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய 2வது பங்கேற்பு. இது ஒரு இலக்கிய வாழ்க்கைய மக்களுக்கு எடுத்து கொண்டு போறதுல ஒரு சிறந்த பங்களிப்பு ஆற்றிட்டு இருக்குன்னு சொன்னா அது மிக இல்லை. அது இளைய தலைமுறையினர் போன்ற வருங்கால தூண்கள், இந்தியாவுடைய தூண்கள் மிகவும் ஆணித்தரமாகவும் கம்பீரமாகவும் பங்கேற்றுட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த பணி தொடர்ந்து பல 100 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து நடக்கணும்னு ஆசைப்படுறோம். எனக்கு வாய்ப்பு ஒவ்வொரு முறையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் ஐயா காமராஜ் அவர்களுக்கு நான் மீண்டும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நிச்சயமா இது எங்களை ஒரு புத்தாக்கத்திற்கு வழிவகுத்து, அதாவது நாங்க படிக்கிறோம் நடத்துறோம் அப்படின்றத தாண்டி இது 4 பேர்த்திட்ட சொல்லும் போது, ஏன்னா வகுப்புல ஒரே தரமான மாணவர்கள் இருப்பாங்க, ஒரே வயதுக்குரியவர்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்க மத்தியில இங்க ஒரு 7-8 வயசுல ஆரம்பிச்சு 70 வயசு வரைக்கும் பலதரப்பட்ட மக்கள் கவனிக்கும் பொழுது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உத்வேகமாகவும் உற்சாகமாகவும் இருக்கு. இந்த பணி மேலும் தொடரணும்னு இறைவனை வேண்டி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அம்மா. இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைந்து விட்டது. 3ஆம் பகுதி நிகழ்வை குணமதி அவர்களிடம் படைக்கின்றேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வின் 2177 இன்றைய சிறப்பழைப்பாளர் முருகலட்சுமி அம்மா அவர்கள் கலந்துடமும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அவர்கள் கலந்துடன் பேரவை உரையாற்றத்தக்க பாடத்தாளர் புரண மூலமாக அனுப்பப்படும். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழர் அவர்களுக்கும் நிகழ்ச்சி முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்துறை வழங்கிய அனைத்து சார்களுக்கும் குரலும் பொருளும் வழங்கிய சகோதரிகளுக்கும் நிசபாடு வழங்கியவருக்கும் வருட செலவு வழங்கியவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். நிகழ்ச்சியினுடைய அழைப்புதல் பாராட்டு சான்றிதழ் தரும் ஷாமிலி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, மனிதனை மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆளும் என்று வருகிறோடு மீண்டும் நாளை மேல் 5 மணிக்கு சந்திப்போம் நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. நாளைய நிகழ்வு கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் திருக்குறள் களம். நிகழ்வு எண் 2178, நாள் 12/6/2026 வெள்ளிக்கிழமை.
திருவள்ளுவர் ஆண்டு 2057. அன்றைய சிறப்பழைப்பாளர் முனைவர் க. மணிமேகலை. அம்மா அவர்கள் நாளை உரையாற்றுவார். அம்மா அவர்கள் நாளை உரையாற்றி எடுத்துக்கொண்ட தலைப்பு திருமூலரும் திருக்குறளும். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு இணைவோம். ஞானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆளும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஐயா நன்றி ஐயா ஐயா. ஒரு நிமிஷம் நான் பேசணும். ஐயா ஒரு நிமிஷம். வணக்கம் ஐயா. ஐயா என்னோட பேர் சித்ரா. எனக்கு சங்கரன் கோவில். ஐயா ஐயா நான் பேசலாமா? பேசுங்கம்மா, பேசுங்க. என்னோட பேர் சித்ரா. நான் சங்கரன் கோவில் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில கணினி பயிற்றுனர் வேலை பார்க்குறேன். என்னோட சொந்த ஊர் வந்து குண்டம்பட்டி. பிஎஸ்ஆர் காலேஜ் அவங்க வேலை பார்க்குற பக்கத்து ஊரு. ஸோ எனக்கு அவங்க பேச ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்கிட்ட படிக்கிற பசங்களை நிறைய பேரை இந்த காலேஜ்ல நான் ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விட்டுருக்கிறேன். ஸோ என்னோட பசங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மேடத்தை பத்தி எல்லாம். ஸோ நாளைக்கு ஸ்கூல்ல ஸ்டடி கூட இருந்துச்சு. நான் பெர்மிஷன் போட்டு இல்லை நான் வருவேன் சொல்லி அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணும் போதே இங்க மழை வேற இருந்ததுனாலையும் எனக்கு நெட்வொர்க் கொஞ்சம் பிரச்சனையா இருந்ததுனால கொஞ்சம் கண்டினியூவா எனக்கு கலந்துக்க முடியல. ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இவங்க கருத்துக்கள் வந்து அவங்க சொன்ன விதங்கள் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. நல்லா ஏன்னா 12th படிக்கும் போது அவரோட ஷேக்ஸ்பியரோட விஷயங்கள் அப்பெல்லாம் நமக்கு இங்கிலீஷ்னாலே பிடிக்காத ஒரு சப்ஜெக்டா இருந்துச்சு எனக்கு. ஆனா அன்னைக்கு எனக்கு இங்கிலீஷ் சார் சொல்லி கொடுத்த எல்லா விஷயம் மறந்து போயிட்டு, ஆனா ஷேக்ஸ்பியரை பத்தி சொன்ன விஷயங்கள்லாம் இன்னும் எனக்கு மனசுல உண்டு. ஸோ இவங்க அந்த அம்மாவுக்கு வந்து எனக்கு ரொம்ப 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 நன்றிமா. நன்றி. உங்களோட பின்னோட்டம் நிஜமா எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது. நன்றிம்மா, நன்றி. என்னோட ஸ்கூல் பசங்களை வந்து பிஎஸ்ஆர் காலேஜுக்கு நிறைய பசங்களை நான் சேர்த்து விட்டுருக்கேம்மா. நன்றி. எங்க அக்கா பையனும் அங்கதான் படிச்சான். எங்க வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அந்த காலேஜ்ல தான் படிச்சோம். எங்க வீட்டுல உங்களுடைய இணைப்பு எண் தர முடியுமா? தொலைபேசி எண் 63 63 6380 80 48 39 6380483961 61. ரைட்மா. நன்றிம்மா. நன்றி அம்மா. நன்றி ஐயா. எனக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப ஆசை. இதுக்கு முன்னாடி நிறைய நான் கலந்துருக்கிறேன். ஆனா எனக்கு வந்து பேச முடியாது. எனக்கு வீட்டுல எப்பவுமே சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அதனால நான் மைக்க ஆன் பண்ணி பேசாம நிகழ்ச்சியை மட்டும் நல்லா கேட்டுட்டே இருப்பேன். ரொம்ப ரொம்ப இந்த குழந்தைகள் பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ நம்மளாம் இந்த வயசுல எல்லாம் விளையாண்டுட்டு தான் இருந்திருப்போம். இப்படி ஒரு ஜூம் மீட்டிங்னு ஒண்ணு இருந்திருக்கதே தெரியாது. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைகள் டேலண்ட் எல்லாம் பார்க்கும் பொழுது அதை வந்து நீங்க நல்லா ஊக்கப்படுத்துறீங்களே, அதை விட அதை ரொம்ப சிறப்பு இருக்குதுயா. நன்றி ஐயா. முதல் பகுதியை ஒருங்கிணைத்த இசான் அவர்களுக்கும், 2ஆம் 3ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த குரலமுதவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். சிறப்பு அழைப்பாளருக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி அனைவரின் ஒப்புதலோடு இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.